வணக்கம். நான் ஜஸ்டிஸ். இன்னைக்கு வீடியோட கான்செப்ட் வந்து இண்டோ ஃப்ரெஞ்சுடைய ஹிஸ்ட்ரி ஷார்ட்டா சொல்லணும்னா, இண்டோ ஃப்ரெஞ்சு இப்போ லேட்டெக்ஸ் மேட்ரஸ் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் 100% நேச்சுரல் லேட்டெக்ஸ் மட்டும் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற விஷயத்த கொஞ்சம் ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இண்டோ ஃப்ரெஞ்சு மாதிரி ஒரே மாடல், ஒரே குவாலிட்டி லேட்டெக்ஸ் ஃபோம், டன்லப் லேட்டெக்ஸ் ஃபோம் மேட்ரஸ் இந்த மாதிரி கான்செப்டோட இந்தியால ரொம்ப 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 ரேருங்க சொல்லப்போனா. யாருமே இல்ல. இந்தியான்னு இல்ல, உலகம் ஃபுல்லாவே யாருமே கிடையாது. ஒரே ஒரு மேட்ரஸ ஒரே ஒரு மாடல் வச்சு ப்ரமோட் பண்ற கம்பெனி யாரும் கிடையாது. ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஒரே மாதிரி மிஷினரிஸ் வச்சுட்டு ரா மெட்டீரியல் வெளியே சப்ளை பண்ணாமல் வெறும் மேட்ரஸாக பண்ணுறது இண்டோ ஃப்ரெஞ்சு மட்டும்தான். இண்டோ ஃப்ரெஞ்சில் அட்வான்டேஜ் எல்லாம் சொல்லணும்னா நிறைய இருக்குது. அது என்னோட வீடியோஸ் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கான்செப்ட்டுக்கு வந்துடுறேன். இண்டோ ஃப்ரெஞ்சு கம்பெனி 1965 1965 தாம்சன் இண்டஸ்ட்ரீஸ் அந்த நேமில் ரப்பர் மெஷினரிஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ரப்பர் ப்ராடக்ட், ரப்பர் பால் வந்து கேரளா கோட்டயம் அந்த லொக்கேஷனில் தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணது. அப்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் மிஷினரிஸ் வந்து ரப்பர் பாலை வந்து ரெடி பண்ணக்கூடிய அடுத்த ஃபோமாவோ ரப்பர் ஷீட்டாவோ ரெடி பண்ணக்கூடிய அந்த மிஷினரிஸை மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்த ஒரு 1965 ஒரு 14 வருஷம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1979 அந்த சமயத்தில் லேட்டெக்ஸ் ஃபோம் நம்மளே பண்ணலாம். ஏன்னா நம்மகிட்ட ரப்பர் பால் வந்து நிறைய இருக்குது, மிஷினரிஸும் இருக்குது. அப்போ நம்ம மேட்ரஸ்க்கு தேவையான ஃபோம் தயாரிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதான் 1979 லேட்டெக்ஸ் ஃபோமை நம்ம தயாரிக்க ஆரம்பித்தோம். லேட்டெக்ஸ் ஃபோம் தயாரிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்தியா ஃபுல்லாகவே அதனுடைய தேவை அதிகமாக இருந்தது. சொல்லப்போனால் மேட்ரஸ் வந்து அந்த அளவுக்கு ப்ரீமியம் கஸ்டமர்ஸும் ஹோட்டல்ஸுக்கும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே, ஏன்னா காயர் இருக்குது மார்க்கெட்டில், இலவம் பஞ்சு பருத்தி பஞ்சு இருக்குது, ஃபோம் அப்படின்னு ஒன்று இந்தியாவில் வரல. அப்படிங்கும்போது அந்த ப்ரீமியம் கஸ்டமர்ஸுக்கு தேவையான லேட்டெக்ஸ் ஃபோம் மேட்ரஸ் வந்து ரொம்ப தேவை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு, அதோடைய பொட்டென்ஷியல் இருக்கிறத தெரிஞ்சுட்டு லேட்டெக்ஸ் ஃபோம் நாங்கள் தயாரிக்க ஆரம்பித்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோட்டயம் கேரளாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கம்பெனி அடுத்து டெல்லி மூவ் பண்ணோம். டெல்லி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்தியாவில் உடனே சொல்கிற அளவுக்கு பெரிய சிட்டி அப்படின்னா டெல்லி ஃபஸ்ட்டு கேபிட்டல். அப்படிங்கும்போது அடுத்து நம்ம அதை அங்கே இருந்துட்டு பாம்பே, சென்னை இந்த மாதிரி எல்லா ஊரும் ஆல் ஓவர் இந்தியா கவர் பண்ணலாங்கிற அளவுக்கு பிளானோட தான் நம்ம டெல்லி போனது. டெல்லியில் சேல் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் டிஸ்டன்ஸ் எங்களுக்கு ரொம்ப அதிகம். ஒரு அவசரத்துக்கு கேரளா வர முடியாது. நம்ம கேரளா வந்து சொந்த ஊரை விட்டு அவ்வளோ தூரம் போகிறோம். அங்கே இருந்தாலும் நம்ம சவுத்தில் வந்து பிளான் இருந்ததுங்க. சவுத்து இந்தியாவில் நம்ம ஊர் சைடில் இன்னும் கொஞ்சம் நல்லா அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்னு நினைக்கும் பொழுது தான் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுங்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், ஒரு டைம்ல எல்லாம் டேக்ஸே கிடையாது. 99 வருஷத்துக்கு அவங்க வந்து லீஸுக்கு லேண்டெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்தளவுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் நிறைய இருந்ததுனால 1990 சமயத்தில் நம்ம பாண்டிச்சேரிக்கு மூவ் ஆனோம். பாண்டிச்சேரிங்கும் பொழுது ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து மிஷினரிஸ் இருக்குது, லேண்டு கிடைச்சாச்சு, இபி இருக்குது. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 1965 90 வரைக்கும் இத்தனை வருஷத்துக்கு உண்டான அனுபவம் இருக்குது. அப்போ நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு ஒரு நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இண்டோ ஃப்ரெஞ்சுங்கிற நேமில் நம்ம பிராண்டு வச்சு மேட்ரஸாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கணும். இப்போ வரைக்குமே 2026 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே மாடல் ஒரே குவாலிட்டி தான் வச்சுருக்கோம். ஏன் செகண்ட் குவாலிட்டி பண்ணுறது இல்லை அப்படின்னா, இந்த பிராண்டு இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர்த்துக்கு நம்ம இப்போ வரைக்கும் சேல் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது அவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் 30 வருஷம் 40 வருஷம் கழித்து சார் உங்கள் மேட்ரஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது எங்ககிட்ட வேறு குவாலிட்டி இல்லை, வேறு மாடல் இல்லை அப்படிங்கும்போது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கூட ஈஸியாக கன்வே ஆகுது. ஓகே, எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்த மேட்ரஸ், அப்பா வாங்கி கொடுத்த மேட்ரஸ் நல்லா இருக்குன்னு அந்த நம்பிக்கையோடு வராங்க. அதனால தான் சொல்லப்போனால் இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து இதில் வேறு குவாலிட்டியை ஆட் பண்ணல. ஆனால் இதில் வந்து நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ப்ரொடெக்டர், ஆர்கானிக் காட்டன் ஃபேப்ரிக்கு, கேரண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனோட கியூஆர் கோடோட கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒஃபிஷியல் வெப்சைட் இருக்குது உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு, ஆல் ஓவர் இந்தியா சப்போர்ட் இருக்குது. நம்ம குடவுனே சொல்ல போனால் கம்பெனியோடைய குடவுனே பாண்டிச்சேரியில் மேனுஃபேக்சரிங் யூனிட் 2 இருக்குது, குடவுன் இருக்குது, ஸ்டாக் பாயிண்ட் இருக்குது, ப்ளஸ் கோயம்புத்தூரில் ஸ்டாக் பாயிண்ட் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது, லக்னோவில் இருக்குது, இங்கே பெங்களூரில் இருக்குது. இவ்வளோ ஏரியாவில் வந்து நம்ம வந்து
இந்த அளவுக்கு குடவுன்லாம் வச்சு, ஸ்டாஃப் எல்லாம் வச்சு, நம்ம ஆல் ஓவர் இந்தியா மோஸ்ட்லி 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது ட்ரிப்பு போவோம். எல்லா ஊர்லயுமே சப்போர்ட் இருக்கு. நீங்க நம்பி தைரியமா எடுக்கலாம். ஏன்னா, இப்போ இருக்கிற காலத்துல நீங்க வாங்குற எல்லா மேட்ரஸ்க்குமே லோக்கல் சர்வீஸ் இருக்கா அப்படின்னா, அது ஒரு கேள்விக்குறி தான். அடுத்து மோஸ்ட்லி லேட்டெக்ஸ் ஃபார்ம்னு வர்ற எல்லாருமே சிந்தட்டிக்கு தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, கேரளான்னு வந்தாலும் யாருமே ஒரே மாடல், ஒரே குவாலிட்டி, இல்ல ஒரே பிராண்டு அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. நீங்க உங்க பட்ஜெட்ட சொல்றீங்க, அவங்க குடுக்குறாங்க அவ்வளோதான். இது வந்து பிரீமியமான ஒரு ப்ராடக்ட் நாங்க பண்றது. லேட்டெக்ஸ் ஃபோம்லயே டன்லப் லேட்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நீங்க இத்தன வருஷம் இருக்கிற ஒரு கம்பெனிய நீங்க தைரியமா நம்பி எடுக்கலாம். ஒரே மாடல் இருக்கும்போது, நாங்க ஃப்ராட் பண்ண வாய்ப்பில்ல, சீட் பண்ண வாய்ப்பில்ல அப்படிங்கிறது நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, நீங்க ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கும்பொழுது, அந்த பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த ப்ராடக்ட்டோட லைஃப் வரும். நம்ம ப்ராடக்ட் அப்படி கிடையாது. நீங்க ஒரு மாடல் நம்மகிட்ட என்ன சைஸ்ல, என்ன திக்னஸ்ல வாங்குனாலும், அந்த 20 இயர்ஸ் லைஃப்ங்கிறது தாராளமா வந்துரும். டியூரபிலிட்டி இருக்கு. அல்லது உங்களுக்கு 10 வருஷம் கேரண்டி நம்ம குடுக்குறோம். 10 வருஷத்துக்கு நீங்க வந்து நம்பி அத எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆ நீங்க மேட்ரஸ் வாங்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரண்டி இருக்குங்கும் பொழுது, உங்களுக்கு ஃபியூச்சர்ல உண்மையிலேயே குழி விழுந்துருச்சு, திக்னஸ் மாறிருச்சு அப்படின்னா, ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டி இருக்கு. வித்தின் 3 டேஸ்ல நாங்க எங்கனால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி தருவோம். நல்லாவே மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னா, ரீப்ளேஸ்மென்ட் புதுசாவே மாத்தி தர முடியும். அதனால நீங்க இந்த கம்பெனி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கோவிட் ஒரு 2 வருஷம் நல்ல சேல் இருந்தது. இப்பவும் அந்த ஆவரேஜா நம்ம கஸ்டமர்ஸ் எப்பவுமே நம்மள விட்டு போகாம இருக்காங்க. மார்க்கெட்ல நெறைய காம்படிஷன்னு சொல்லி ஒரு அன்ஹெல்தி காம்படிஷன் இருக்கு. ஒரிஜினல் எது, டூப்ளிகேட் எதுன்னு முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு. நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நான் ஜஸ்ட் டிஃபரன்ஸ் தான் சொல்லுவேன். எந்த கம்பெனியும் நான் குறை சொல்லல. நீங்க வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் ஒரு 20 வருஷம் வரணும். கம்பெனி சப்போர்ட் 10 வருஷத்துக்கு இருக்கணும். லோக்கல் மேனுஃபேக்சரிங் மேட் இன் இண்டியா நம்ம ஊர் ப்ராடக்ட்ட நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, என்விரான்மென்ட்டையும் மோசம் ஆயிறக்கூடாது. ஃபோம் மாதிரி ப்ராடக்ட்லாம் போயிட்டு என்விரான்மென்ட்டையும் கெடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம பண்ணி தரோம். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி இருக்கு. அப்படிங்கும் பொழுது அல்லது ஆத்தரைஸ்டு டீலர்ஸும் எல்லா ஊர்லயும் இருக்காங்க. அவங்க கான்டாக்ட் நம்பரும் நம்ம அஃபிஷியல் வெப்சைட் indofrench.co.inல இருக்கு. indofrench.in அதுலயும் இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கால் பண்ணுங்க. தேங்க் யூ.